Decode the world unfiltered. உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை வீழ்த்திய அர்ஜென்டினா வீரர்கள் மைதானத்தில் அரசியல் பதாகை ஒன்றை ஏந்தி மீண்டும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய அட்லாண்டா நகரில் நடைபெறக்கூடிய இந்த ஃபிஃபா உலகக்கோப்பை இருக்கு இல்லையா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கால்பந்து ரசிகர்கள் மொத்தமாக இப்போ ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டி தான் பார்த்துட்ருக்குறாங்க. இல்லை அரையிறுதியில் அர்ஜென்டினா 2-1 அப்படிங்கிற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிச்சு. இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த வெற்றிக்கு பிறகு அர்ஜென்டினாவுடைய லிசாண்ட்ரோ மார்டினஸ், அதே போல் ஜியோவானி லோ செல்சோ இவர்கள் உள்ளிட்ட வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மைதானத்தில் லாஸ் மால்வினாஸ் அண்ட் அர்ஜென்டினாஸ் அப்படிங்கிற வாக்கியம் எழுதப்பட்ட ஒரு பதாகையை ஏந்தி கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாக்லாண்ட் ஐலாண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ஐலாண்ட்ஸ் அர்ஜென்டினாவுக்கு சொந்தமானது அப்படிங்கிற பொருள் கொள்ளக்கூடிய ஒரு பதாகை தான் அவங்க ஏந்துறாங்க. இந்த பதாகையை ஏந்தி சர்ச்சை ஏற்படுத்திய வீரர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய லிசாண்ட்ரோ மார்டினஸ் மான்செஸ்டர் யுனைடெட் கிளப் அணிக்காக இங்கிலாந்திலேயே விளையாடிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். சரி, இங்கிலாந்து மண்ணில் விளையாடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு வீரரே அதே இங்கிலாந்து நாட்டுக்கு எதிராக இத்தகைய பதாகையை ஏந்தியது அப்படிங்கிறது பிரிட்டிஷ் ஊடகங்களில் தனிப்பட்ட விவாதமாகவும் மாறி இருக்கு. சரி, ஒரே ஒரு பதாகையை ஏந்தி ஒரு கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துறதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும், இது ஏன் சர்ச்சை ஆகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். இந்த ஃபாக்லேண்ட் தீவு அப்படிங்கிறது, ஃபாக்லேண்ட் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, அதோட பிரச்சனை தான் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். அதை பற்றி தான் இன்றைக்கு நாம் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கோம். தென் அட்லாண்டிக் பெருங்கடலில் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் தான் இந்த ஃபாக்லேண்ட் ஐலாண்ட்ஸுங்கிறது. அர்ஜென்டினாவில் இது மால்வினாஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. ஃபாக்லேண்ட் தீவுகள் அர்ஜென்டினாவுடைய கடற்கரையிலேருந்து சுமார் 480 கிலோமீட்டர் தொலைவிலையும், பிரிட்டன்லேருந்து சுமார் 13,000 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்கக்கூடிய ஒரு தீவு. இந்த தீவுகளில் சுமார் 3,500 மக்கள் வசிக்கிறாங்க. அவங்களில் பெரும்பாலானவர்கள் பிரிட்டிஷ் வம்சாவளியினர். இந்த தீவை சுற்றி இருக்கக்கூடிய கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பெரும் அளவிலான எண்ணெய், அதேபோல் இயற்கை எரிவாயு வளங்கள், மீன்பிடி உரிமைகள், அது மட்டும் இல்லாமல் அண்டார்டிகா கண்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய இராணுவ முக்கியத்துவம், இதெல்லாம் சேர்ந்து தான் பிரிட்டனும் அர்ஜென்டினாவும் இந்த ஐலாண்டுக்காக மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மோதலுக்கான முக்கியமான காரணம் இதுதான். 1690ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் மாலுமி ஜான் ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் தான் முதல்ல இந்த ஐலாண்டை கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கு ஃபாக்லேண்ட் அப்படின்னு பேரையும் வைக்கிறார். அதுக்கு பிறகு அங்கே சில பிரிட்டன் வீரர்கள் குடியமர்த்தப்படுறாங்க. 1774ஆம் ஆண்டில் பிரிட்டன் என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய வீரர்களை தீவிலிருந்து தானாகவே திரும்ப பெற்றுக்கொள்கிறது. பிரிட்டன் வெளியேறியதை தொடர்ந்து ஒட்டுமொத்த ஃபாக்லேண்ட் ஐலாண்ட்ஸையும் ஸ்பெயின் தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றாங்க. 1774ஆவது ஆண்டுலேருந்து 1811 ஆண்டுகள் வரைக்கும், அதாவது 37 ஆண்டுகள் ஸ்பெயின் நியமித்த 32 ஆளுநர்கள் இந்த தீவை ஆட்சி செய்கிறாங்க. அர்ஜென்டினாவோட தலைநகராக இருக்கக்கூடிய போனஸ் ஐரஸ் அப்படிங்கிற மாகாணத்தோட ஒரு பகுதியாக தடையின்றி ஒரு ஆட்சியை அவங்க அங்கே நடத்துகிறாங்க. 1811 ஸ்பெயினில் உள்நாட்டு குழப்பங்கள் ஏற்படுது. அதனால் தீவை விட்டு வெளியேடுறாங்க இந்த ஆளுநர்கள். அதுக்கு பிறகு 1816 ஸ்பெயின்கிட்டேருந்து அர்ஜென்டினா ஒரு ஃப்ரீடம், அவங்களுக்கான சுதந்திரம் கிடைக்குது. இப்போ ஸ்பெயின் ஆட்சி செஞ்ச இந்த தீவு இருக்கு இல்லையா, அது தங்களுக்கானது தான் அப்படின்னு சொந்தம் கொண்டாடுது அர்ஜென்டினா. ஆனால் அர்ஜென்டினாவை பொருட்படுத்தாத பிரிட்டன் என்ன பண்ணுறாங்கன்னா, 1833ஆவது வருஷத்தில் அங்கே ஆட்சி அமைச்சு மக்களை குடியேற்ற தொடங்குறாங்க. 1980களோட தொடக்கத்திலிருந்து அர்ஜென்டினாவில் லியோபோல்டோ கால்டியரி அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில் தான் இராணுவ ஆட்சி அங்கே நிலவுது. நாட்டோட கடுமையான பொருளாதார நெருக்கடி, அதேபோல் உள்நாட்டு மக்கள் கொந்தளிப்பை திசை திருப்பறதுக்கு அர்ஜென்டினாவுடைய தேசபக்தியை பயன்படுத்துறதுக்கு இராணுவ அரசாங்கம் திட்டம் போடுறாங்க. இதனை தொடர்ந்து தான் அர்ஜென்டினா இராணுவம் திடீர்னு ஃபாக்லேண்ட் ஐலாண்டுக்குள்ளே நுழைஞ்சு அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ஆளுநரை கைது செய்து தீவை கைப்பற்றுறாங்க. அப்போ பிரிட்டிஷ் பிரதமராக இருந்த மார்கரெட் தாட்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபாக்லேண்ட் தீவுகளுக்கு கடற்படை பிரிவை போருக்கு அனுப்புகிறாங்க. 13,000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து சென்று பிரிட்டன் கடற்படை வீரர்கள் அர்ஜென்டினா இராணுவத்தோட போர் தொடுக்கிறாங்க. 74 நாட்கள் அப்போ அந்த போர் நீடிச்சுது. அந்த போரோட முடிவில் பிரிட்டன் அர்ஜென்டினாவை வீழ்த்தி
தீவை மீட்டுறாங்க. போரோட தோல்வியினால் அர்ஜென்டினாவுடைய இராணுவ ஆட்சி வீழ்ந்துருது. அதுக்கு பிறகு அங்கே ஜனநாயகம் மீண்டும் மலருது. பிரிட்டன் பிரதமராக இருந்த மார்கரெட் தாட்சரோட செல்வாக்கு உலக அளவில் உயர்ந்தது. அவர் அடுத்த தேர்தலில் அமோக வெற்றியும் பெறுகிறார். மார்கரெட் தாட்சர் வெற்றி பெற்ற பிறகு ஒரு சர்வதேச அழுத்தம் தொடர்கிறது. அதுக்கு பிறகு 2013ஆம் ஆண்டில் ஃபாக்லாந்து தீவு மக்கள்கிட்ட ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்படுது. அதில் 99% மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ் ஓவர்சீஸ் டெரிட்டரியாக நீடிக்க விரும்புகிறதா அவங்க வாக்களிக்கிறாங்க. ஆனால் அர்ஜென்டினா இந்த வாக்கெடுப்பை நிராகரிச்சுது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரிட்டனால் குடியேற்றப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுனால அவங்களோட வாக்கு செல்லாது அப்படிங்கிறது தான் அர்ஜென்டினாவுடைய வாதமாக இருக்குது. அர்ஜென்டினா தன்னுடைய அரசியலமைப்பிலேயே மால்வினாஸ் தீவுகள் தங்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிறது ஒரு சட்டமாகவே வச்சுருக்கிறாங்க. பள்ளி குழந்தைகள்லேருந்து கால்பந்து வீரர்கள் வரைக்கும் இந்த தீவு மீதான உரிமையை தேசிய அடையாளமாக பார்க்குறாங்க. 1982 ஃபாக்லாந்து போரில் அர்ஜென்டினா அடைந்த தோல்விக்கு சரியாக 4 ஆண்டுகள் கழித்து உலகக்கோப்பை கால்பந்து தொடர் நடைபெறுது. இந்த தொடரோட காலிறுதிப் போட்டியில் இங்கிலாண்டும் அர்ஜென்டினாவும் மோதுறாங்க. விளையாட்டு வரலாற்றில் இந்த காலிறுதிப் போட்டி போல் உணர்ச்சி வசப்பட்ட இன்னொரு போட்டி இருந்ததில்லை அப்படின்னே சொல்லலாம். இந்த போட்டியில் உலக புகழ்பெற்ற வீரர் டியாகோ மாரடோனா காத்திருந்து இங்கிலாந்தை பழிவாங்கினார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த போட்டியில் அவரை கையால் அடித்த கோலுங்கிறது மிகவும் பிரபலமான ஹேண்ட் ஆஃப் காட் அப்படின்னு அழைக்கப்படுது. தன்னோட கை ஃபாக்லாந்து போரில் உயிரிழந்த அர்ஜென்டினா வீரர்களுக்காக இங்கிலாந்திடமிருந்து திருடப்பட்ட பணப்பையை போன்றது அப்படின்னு அதுக்கு பிறகு வெளியான தன்னுடைய சுயசரிசையில் குறிப்பிடுறாரு மாரடோனா. சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய ஃபிஃபா இருக்கு இல்லையா, இது விளையாட்டு போட்டிகளுக்குள்ள அரசியல், மதம் அல்லது தனிப்பட்ட கருத்துக்களை புகுத்துறதை தடை செஞ்சுருக்கிறாங்க. மைதானங்கள் அப்படிங்கிறது நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவை வளர்க்கக்கூடிய இடமே தவிர அரசியல் மோதல்களை வெளிப்படுத்தக்கூடிய இடமில்லை அப்படிங்கிறது ஃபிஃபாவோட கொள்கை. இப்போ அர்ஜென்டினா வீரர்களுடைய இந்த செயல் இருக்கு இல்லையா, அது ஃபிஃபாவோட ஒழுங்குமுறை விதிகளை நேரடியாக மீறுவதாக உலக அளவில் விமர்சனங்கள் இப்போ முன்வைக்கப்படுது. ஸோ அர்ஜென்டினா பிளேயர்ஸ் மேலே ஃபிஃபா நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு இங்கிலாந்து இப்போ வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே ஃபிஃபா அர்ஜென்டினாவுக்கு ஆதரவாக இருக்கிறதா பல்வேறு நாடுகளும் குற்றம் சாட்டி வருகிறது. இன்னொரு பக்கம் 2022 கத்தார் உலகக்கோப்பையில் அர்ஜென்டினா சாம்பியன் பட்டம் வென்றது முதலே இந்த சந்தேக கண் கால்பந்து ரசிகர்கள்ட்ட இருந்து தொடர்ச்சியாக நீடிக்குது. கத்தார் தொடரில் அர்ஜென்டினா அணி விளையாடிய 7 போட்டிகளில் அவங்களுக்கு சாதகமாக 5 பெனால்ட்டி வாய்ப்புகள் வழங்கப்பட்டன அப்படிங்கிறது ஒரு விமர்சனம். உலகக்கோப்பை வரலாற்றிலேயே ஒரு அணிக்கு இத்தனை பெனால்ட்டிஸ் அப்படிங்கிறது அதுதான் முதல் முறை. அர்ஜென்டினா பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்கள தொட்டாலே பெனால்ட்டி வாய்ப்பு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்ததா கடுமையான விமர்சனங்கள்லாம் பிறகு முன்வைக்கப்பட்டுச்சு. உலகக்கோப்பையே மெஸ்ஸிக்காக வடிவமைக்கப்பட்டது தான் அப்படின்னு ஏறக்குறைய அனைத்து நட்சத்திர வீரர்களுமே குற்றம் சாட்டியிருந்தாங்க. தற்போதைய உலகக்கோப்பை போட்டி தொடரில் கூட அர்ஜென்டினா அணி விளையாடி இருக்கக்கூடிய பல போட்டிகளுடைய நடுவர்கள், அதே போல் வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃப்ரி, இவங்க முடிவுகள் இருக்கு இல்லையா, அது அர்ஜென்டினாவுக்கு சாதகமாகவே இருந்தன அப்படின்னு எதிரணி ரசிகர்களும் கால்பந்து வல்லுநர்களும் குற்றச்சாட்டு வைக்கக்கூடியதாக பார்க்குறோம். எகிப்துக்கு எதிரான போட்டியில் எகிப்து அணி 2-0 அப்படின்னு முன்னிலையில் இருந்தபோது கடைசி 10 நிமிடங்களில் அர்ஜென்டினா 3 கோல் அடித்து வெற்றி பெற்றுச்சு. இல்லை, எகிப்து அடித்த ஒரு கோலை வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃப்ரி மூலமாக நடுவர் ரத்து பண்ணுறாரு. அர்ஜென்டினாவை தொடரில் தக்க வைக்கிறதுக்காக நடுவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு எகிப்தோட பயிற்சியாளர் ஒரு குற்றச்சாட்டையை முன் வச்சார். அல்ஜீரியாவுக்கு எதிரான போட்டியின் போது மெஸ்ஸி எதிரணி வீரர் ஐசா மாண்டியை முரட்டுத்தனமாக காலால் தாக்கிய பிறகு ரெட் கார்டு வழங்கப்படலை அப்படின்னு ஒரு சர்ச்சையை உண்டாக்குனாங்க. நேற்றைக்கு நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான அரையிறுதி இருக்கு இல்லையா, அதுலேயும் என்சோ பெர்னாண்டஸ் அடித்த முதல் கோல் ஆஃப் சைடு போல் இருக்கிறதாகவும் கிராஃபிக்ஸ் சோதனைகள் இன்றி மிக வேகமாக அந்த கோல் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் இங்கிலாந்து ரசிகர்கள் சமூக வலைத்தள பக்கங்களில் கொந்தளிக்கக்கூடியதை பார்க்குறோம். ஃபிஃபா அமைப்போட தலைவர் மெஸ்ஸியோட ரசிகர் அப்படின்னும், மெஸ்ஸி இறுதிப் போட்டிக்குள்ளே போனால் தான் ஃபிஃபாவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலையும் அர்ஜென்டினாவுக்கு சாதகமான முடிவுகள் எடுக்கப்படுறதா விமர்சனங்களை முன்வைக்க தொடங்குறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். வெற்றி பெற்றவர்கள் கொண்டாடவும் தோல்வியுற்றவர்கள் விமர்சனங்களை வைக்கிறதும் தொடர்ச்சியாக எல்லா பக்கமும் நடக்கிறது தான். 2014ஆம் ஆண்டில் அர்ஜென்டினா இதே போல் ஃபாக்லாந்து தீவு பதாகையை ஏந்தி சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. 2014 உலகக்கோப்பை போட்டி தொடர் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அர்ஜென்டினாவுடைய லா பிளாட்டா நகரில் அர்ஜென்டினா அதே போல் ஸ்லோவேனியா நாடுகளுக்கு இடையே நட்பு ரீதியிலான ஒரு போட்டி நடைபெற்றது. போட்டி தொடங்கிறதுக்கு முன்னாடி மெஸ்ஸி உள்ளிட்ட அர்ஜென்டினா வீரர்கள் பிரம்மாண்ட பதாகை ஒன்றை ஏந்தி மைதானத்துக்கு வந்தாங்க. அந்த பதாகையில் ஸ்பானிஷ் மொழியில்
மால்வினாஸ் தீவுகள் அர்ஜென்டினாவுக்கு சொந்தமானவை அப்படிங்கிற பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்துச்சு. மைதானத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான அர்ஜென்டினா ரசிகர்கள் இதை பெரும் தேசபக்தி கோஷங்களோட வரவேற்றாங்க. அர்ஜென்டினா வீரர்களோட இந்த செயல் இருக்கு இல்லையா, இது திட்டமிட்ட அரசியல் பரப்புரை அப்படின்னு ஃபிஃபா அப்போ கண்டனம் தெரிவித்தாங்க. சுமார் 2 மாதங்கள் நடைபெற்ற விரிவான விசாரணைக்கு பிறகு அர்ஜென்டினா கால்பந்து கூட்டமைப்புக்கு இந்திய மதிப்பில் சுமார் 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுச்சு. அர்ஜென்டினா அணிக்கு தடை எதுவும் விதிக்கப்படலை அப்படின்னாலும் இதுபோல் அரசியல் ரீதியிலான தவறுகள் மீண்டும் நிகழ்ந்தால் கடுமையான நடவடிக்கைகள் பாயும் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் ஃபிஃபா அர்ஜென்டினாவை எச்சரிச்சிருந்தாங்க. இப்போ 2014 அர்ஜென்டினா இதை ஒரு நட்பு ரீதியிலான போட்டியில் செஞ்சிச்சு. ஆனால் இப்போது 2026 உலகக்கோப்பையினுடைய மிக முக்கியமான அரையிறுதி போட்டியில், அதுவும் தங்களோட வரலாற்று எதிரியாக பார்க்கக்கூடிய இங்கிலாந்து அணியை வீழ்த்திய பிறகு அதே பதாகையை காட்டியிருக்கிறாங்க. கடுமையான எச்சரிக்கையும் மீறி இந்த முறை மீண்டும் தவறு நடந்திருக்கிறதுனால ஃபிஃபா அர்ஜென்டினாவுக்கு பல மடங்கு கூடுதல் அபராத தொகையை விதிக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது. உலகக்கோப்பை இறுதிப் போட்டி வரக்கூடிய 19ஆம் தேதி நடக்குது. கால்பந்து ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், அமெரிக்காவில் பிரம்மாண்டமாக நடைபெற இருக்குது. மெஸ்ஸி பங்கு பெறக்கூடிய கடைசி உலகக்கோப்பை போட்டி அப்படிங்கிறதுனால, இறுதிப் போட்டி அப்படிங்கிறதுனால உலகம் முழுக்கும் இதற்காக ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ், அதே போல் விளம்பர வருவாய் அப்படின்னு பல பில்லியன் டாலர்கள் எட்டியிருக்கு. அர்ஜென்டினா அணிக்கு தடை விதிச்சா அது ஃபிஃபாவோட பொருளாதாரத்தையே நேரடியாக பாதிக்கும் அப்படிங்கிறதுனால அபராதத்தோட இந்த விவகாரம் மூடி மறைக்கப்படவே வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு இங்கிலாந்து ஃபேன்ஸ்லாம் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. பிரிட்டிஷ் மீடியா கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுட்ருக்குது. இப்போ அர்ஜென்டினாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் நடக்கக்கூடிய கால்பந்து போட்டிகள் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அவங்களுடைய ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஐலாண்டுக்கான இந்த தீவுக்கான ஒரு போராட்டம், நீடித்த போராட்டம் இருக்கு இல்லையா, அந்த போராட்டத்தினுடைய வடிவமாகவும் இந்த பந்தயங்களை பார்க்குறாங்க. அதில் கிடைக்கக்கூடிய வெற்றி தோல்வி அப்படிங்கிறத இங்கிலாண்டை வீழ்த்துவது, அதாவது ஒரு போட்டியில் வெற்றி பெறுவதுன்னு இல்லாமல் அந்த நாட்டை நான் வீழ்த்தினேன் அப்படிங்கிற அளவுக்கான தேசபக்தி சார்ந்த ஒரு விஷயமாகவும் இந்த ஐலாண்ட், ஃபாக்லாண்ட் ஐலாண்டோட இஷ்யூங்கிறது அர்ஜென்டினாவில் இருக்குது, பிரிட்டனில் இருக்குது. அதுதான் இதோட பின்னணியாகவும் இருக்குது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.